புதுயுகம் viewers, welcome to Collywood Uncut with me Farina. என்ன வந்து எல்லாரும் கேக்குறாங்க வந்தப்போ ரொம்ப ஒல்லியா இருந்தே இப்ப நைஸா சைஸ் ஆயிட்டியே எப்படின்னு அதுக்கு என்னங்க பண்ண முடியும் சாப்பாடு தாங்க நம்ம வாழ்க்கை சாப்பிடுறதுக்கு தானே நம்ம வாழ்றோம் சோ வந்து நம்ம சாப்பாடுல வந்து நிறைய வெரைட்டிஸ் எதிர்பார்த்துட்டே இருப்போம் நமக்கு வந்து அப்படி மூட் அப்செட் அப்படி இருந்தா கூட ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிடாம இருந்தாலும் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடணும் சாப்பாடு எவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டாலும் வந்து திகட்டாது அந்த மாதிரி சினிமாவும் நமக்கு வந்து இன்ன வரைக்கும் யோசிச்சு பாருங்க யாருக்குமே திகட்டினதே கிடையாது என்ன படமா இருந்தாலும் சரி நம்ம திரும்ப பார்த்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த வெரைட்டிஸையும் நம்ம டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட சினிமாக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதாவது ஒரு திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சோ இல்லை ப்ரெஸ் மீட் டீம் இன்டர்வியூ ஷூட்டிங் ஸ்பாட் இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிற ஷோ தான் நம்ம காலிவுட் அன்கட் ஓகே இன்னைக்கு காலிவுட் அன்கட்டில் என்னென்ன ஆடியோ லான்ச் இருக்க போது என்னென்ன ப்ரெஸ் மீட் இருக்க போது நீங்கள் எல்லாமே சுவாரஸ்யமாக டிவி முன்னாடி வந்து உட்காந்துருப்பீங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது சலீம் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் நான் படத்தில் நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு சூப்பரான ரோல் ப்ளே பண்ணி நம்ம மனசுலலாம் ஒரு அழுத்தம் திருத்தமான இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் சலீம் அப்படின்னு இருக்கும் ஸோ அதே பேரை வந்து இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சு அவர் தான் இந்த படத்துலையும் ஹீரோவாக நடிக்கிறாரு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்க அந்த ஆடியோ லான்ச் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க என்னுடைய பேர் சரவணன் நான் ஸ்ரீகிரீன் ப்ரொடக்ஷன்ஸோடைய எம்டி ஆக்சுவலாங்க இது இன்றைக்கி வந்து சலீம் ஆடியோ லான்ச்சோடைய ஃபங்க்ஷனில் இருக்கிறோம் இது சலீம்ன்றது ஒரு விஜய் ஆண்டனியோடைய ரெண்டாவது படங்க ஆக்சுவலாக ஸோ ஹீரோவாக ஸ்டுடியோ 9 ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீகிரீன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் இணைந்து தயாரிச்சிருக்கிற ஒரு பெரிய படம் புதுயுகம் நேயர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் புதுயுகத்தில் புதுசாக எல்லாருக்கும் புதிய இது கொடுக்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது இந்த சலீம் படம் ஒரு வித்தியாசமான படம் தான் நான் படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்து சார் நல்லா பண்ணியிருக்கிறாரு சலீம்னு அந்த பேப்பரில் விளம்பரத்தை பார்த்தோன்னே கேட்சிங்காக நல்லா இருக்கே இதில் நம்ம நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சும்மா ஃபீல் பண்ணேன் திடீர்னு ஃபோன் வந்துச்சு சார் சலீம் படத்தில் ஒரு கேரக்டருக்கு வாங்கன்னு இதில் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கிறேன் நான் மீட் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மாடுலேஷன் டைலாக்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக சலீமோட நண்பராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொன்னாங்க டைரக்டர் ஹார்ட் ஒர்க்கு நல்ல கேமரா ஒர்க்கு மியூசிக் கேட்க வேணாம் அவரே விஜய் ஆண்டனிங்கிறனால கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எல்லா பாட்டும். Hi everyone, this is Aksha. Today is a really big day for all of us because we're releasing the audio of Saleem. And let me tell you a little about myself. I have been born and brought up in Bombay, and I've done a lot of Telugu films before this, but Saleem is my first film in Tamil, and it's been a great experience working on this film. I think it's a perfect launch for me in Tamil, and I have a fantastic role, a role to die for, and I'm really lucky, and we've got some wonderful songs. As you all know, Vijay Antony has got like really energetic songs. வணக்கம் என் பேர் சஹானா நான் இன்றைக்கி சலீம் ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கேன் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா டெல்லி நிர்பயா பேஸ் பண்ண சப்ஜெக்ட்டு அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு என்னோட நன்றி. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் வணக்கம். நான் பாடலாசிரியர் அண்ணாமலை பேசுகிறேன். சலீம் படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. நான் படம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விஜயானி சார் கலக்கி எடுத்திருப்பார். நான் படத்தை விட 40 மடங்கு பிரம்மாண்டமான கதை அம்சம் பாடல் அம்சம் எல்லா அம்சங்களிலும் சிறந்த ஒரு படம் சலீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில காட்சிகள் என்னுடைய பாடல் காட்சிகள் இதெல்லாம் நான் பார்த்தேன் ஏற்கனவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சும்மா பேட்டிக்காக சொல்லணும்னு சொல்ல உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வணக்கம், நான் ஜினேஷ் பிரபு பண்டேலா பாடகர். சலீம் என்ற இந்த திரைப்படத்தில்
நான் ஒரு முக்கியமான ஒரு பாடல். அது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதிப்பார் ஒரு பொழுதும் மனம் உடைந்திராது என்ற அந்த ஒரு பாடல் அண்ணாமலை அண்ணன் எழுதியிருக்கிறாங்க. கவிஞர் அண்ணாமலை அண்ணன் என்னை அறிமுகப்படுத்தி வரும் அவர் தான் விஜய் ஆண்டனி சார்கிட்ட. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் எல்லாம் வல்ல இறைவனின் சார்பாக புதிய யுகம் சேனல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சலீம் விஜய் ஆண்டனி சார் நான்கு அப்புறம் நடிக்கிற 2வது படம். அந்த படத்தோட இயக்குனர் என்.வி. நிர்மல்குமார். நானில் விஜய் ஆண்டனி சார் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஜோனரில் வேறு ஒரு ஆங்கிளில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. சலீமில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறார்ன்றது பார்த்திங்கன்னா தெரியும். மியூசிக் அவரே தான் ரொம்ப கலக்கியிருக்கார். அண்ணாமலை, பிரியன், கானா பாலா 3 பேர் பாட்டு எழுதியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நியூ கமர்ஸ். கேமராமேன் கணேஷ் சந்திராவாக இருக்கட்டும், எடிட்டர்ஸாக இருக்கட்டும், டைலாக் ரைட்டர்ஸ் எல்லாருமே நியூ கமர்ஸ். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் ஜூலை 25 ரிலீஸ். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். தயாரிப்பாளர்கள் ஃபாத்திமா மேடமாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் சுரேஷ் சாராக இருக்கட்டும், மாசாணி சரவணன் சாராக இருக்கட்டும், அவங்க தயாரிப்பாளராக இல்லாமல் கேட்டதெல்லாம் கொடுத்து படம் சிறப்பாக வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். புதிய யுகம் யூஎஸ்க்கு வணக்கம். நான் எம்சி கணேஷ் சந்திரா. நான் வந்து சலீம் மூவியோட சினிமோட்டோகிராஃபர். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் மூவி. இது டேரக்டர் வந்து என்.வி. நிர்மல்குமார், பாரதிராஜோட அசிஸ்டன்ட் அவர். எனக்கு அவருக்கு பயங்கர கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. ஸோ படத்தோட அவுட்புட் வந்து பயங்கர சூப்பராக வந்திருக்கு. விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே நான் ரொம்ப இம்ப்ரெஸாக பாராட்டினாங்க. ஸோ அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய ப்ளஸஸாக நினைக்கிறேன். பார்க்கும்போது விஷுவல்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண சினிமோட்டோகிராஃபர் மாதிரி தெரில, ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து இது பண்ணாங்க. ஸோ அதுவே எனக்கு பயங்கர ப்ளஸஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஜய் ஆண்டனி சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு பயங்கர கம்ஃபர்ட். அவர் வந்து ஹீரோக்கான ஒரு இதுவே இருக்காது, பயங்கர கேஷுவல்னஸ்ஸு. ஸோ கேமரா பக்கத்தில் வந்து சடனாக வந்து நிற்பார், பயங்கர கேஷுவல்னஸ். ஹீரோக்கான ஒரு இதுவே சுத்தமாக அவர்கிட்ட இருக்காது. படத்தில் டோட்டலாக 5 சாங்கு, அதில் ஒரு சாங் வந்து டூயட் சாங்கு. ஸோ அதுக்கு வந்து ராமேஸ்வரம் போய் பண்ணியிருக்கோம். ஒரு செட் சாங்கு அது வந்து ஏவிஎம்மில் பண்ணியிருக்கோம். வணக்கம் புதியம் நேர்களே, நான் வந்து விஜய் ஆண்டனி பேசிகிட்டு இருக்கேன். படம் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஓவர். ஜூலை மாதம் 25 படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சலீம் வந்து ஒரு டாக்டர். அவன் பேர் சலீம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் கதை. ஸோ எல்லாமே நீங்கள் சலீம் பார்த்தா தான் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் சொல்லிட்டா எல்லாம் போயிடும்ன்றதுனால ஹோல்ட் பண்ணுறேன். நீங்கள் படம் பார்த்து இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் வந்து 5 பாட்டு பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ரீ ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் மேபி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் ரீ ரெக்கார்டிங் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். நல்லா வந்திருக்கு. 5 சாங்ஸுமே சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்ததான் நம்ம காலர் அன்கட்டில் பகடை பகடை திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ திலீப் குமார், ஹீரோயின் திவ்யா சிங். ஹீரோ திலீப் குமார் வந்து குழந்தை நட்சத்திரமாக நிறைய படத்தில் நடிச்சிருந்தாலும் இதுதான் அவருக்கு ஹீரோவாக முதல் படம். உங்களுக்கு வந்து அவர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி சொல்லணுன்னா, ஜெயம் படத்தில் கூட அந்த வில்லன் கேரக்டரோட சின்ன வயசு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இப்போ வந்து அவர் யாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் சூர்யா ஜோதிகாவை வச்சு பேரழகன் படத்தை டிரெக்ட் பண்ண சசிகுமார் சார் தான். இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் உங்களுக்காகவே. நேயர்களுக்கு சிறப்பான என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஏசி ஜான் பீட்டர். இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் நான் பேசுகிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசர்ஸ் அண்டு டைரக்டர்ஸ், ஹீரோயின் எல்லோருக்கும் நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய யுகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் திலீப் குமார். விஸ்டம் ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் விஆர்டிடி ஆர்ட் ஃபிலிம்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண படம் பகடை பகடை. பேரழகன் டைரக்டர் சசி சங்கர் சார் வந்து இந்த படத்துக்கு டைரக்டர். அவருக்கு இது செகண்ட் ஃபிலிம்.
ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல படம். ஹீரோட கேரக்டரைசேஷன் வந்து ஒரு என்ஆர்ஐ பொண்ணு, ஒரு பணக்கார பொண்ணுக்காக சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்பா வந்து சிங்கமுத்து சார். ஃபைனலாக அந்த பொண்ணு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன ட்விஸ்ட் இருக்குது படத்தில், என்ன ட்விஸ்ட், என்ன நல்ல ஒரு கமர்ஷியல் படம். கோவை சாரில் மேடம், இளவரசு சார், சிங்கமுத்து சார், சந்தான பாரதி சார், மயில்சாமி சார், இப்படி ஒரு நல்ல கேஸ்டிங், முத்துக்கலை சார், இப்படி நல்ல கேஸ்டிங், ஒரு காமெடி மிக்சர், அப்படியே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாமே இருக்கும் படத்தில். என் பெயர் பால்முகில், பாடலாசிரியர். பகடை பகடை திரைப்படத்தில் இயக்குனர் சசிசங்கர் இயக்கத்தில் அவர் சொன்ன சூழலுக்கு ஏசி ஜான் பீட்டர் அவர்களின் இசையில், ஏகே ராம்ஜி அவர்களின் இசையில் அவர்களுடைய துள்ளலான கொண்டாட்டமான மெட்டுக்கு பக்காடியா பக்காடியா எனும் தொடங்கும் பாடல் எழுதியிருக்கிறேன். மிகச்சிறந்த முறையில் பாடல் அமைந்திருக்கிறது. ஒரு துள்ளலான கொண்டாட்டமான பாடல் ரீட்டா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். பகடை பகடை திரைப்படத்தின் அனைத்து பாடல்களும் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. எல்லா பாடல்களும் மிக பெரும் வெற்றியடையும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் வா கருப்பன், பாடலாசிரியர் பேசுகிறேன். என் மன்னாருக்கு பிறகு என்னுடைய 2வது படம் இந்த பகடை பகடைங்கிற அந்த பாடம். இதில் நான் ஒரு அருமையான மெலோடி பாட்டு எழுதியிருக்கேன். மண்வாசம் மனசை கோதுதே, நெஞ்சோடு மோதுதேங்கிற அந்த அழகான பாடல் காதுக்கு இனிய பாடலாக அமையும். என்னுடைய கலைப்பயணத்தை ரசிக பெருமக்கள் அங்கீகரித்து முழுமையான பாடலாசிரியராக, நல்ல கவிஞராக திரையுலகுக்கு எப்போதும் ஆதரவு தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். We are doing this movie with the well-known director of this industry, Mr. Shashi Shankar, who is the national award-winning director. The storyline is very, very interesting. The story comes from NRA to India. You will definitely like the twists and turns of this movie. And the actor and actress, they are performing very well. The Divya Sin actress is very pretty girl. She is doing very hard work. So I am hoping for the best and I hope for your blessing and support. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். விஸ்டம் ஃபிலிம்ஸு, விஆர்டி ஃபிலிம்ஸ் இந்த நிறுவனத்தில் பகடை பகடைங்கிற படத்துக்கு ஏசி ஜான் பீட்டரும் ஏகே ராம்ஜன்கிட்ட நானும் இசையமைச்சிருக்கோம். இந்த படத்துக்கு இயக்குனர் சசிசங்கர் சார் மலையாளத்தில் அதிக படங்கள் பண்ணி வெற்றி படங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. தமிழில் பேரழகுங்கிற படம் சூர்யா சார், ஜோதிகா மேடம் பண்ண படங்கள் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விதங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தை பேரழகன் படத்தை இயக்கிய திரு சசிசங்கர் அவர்கள் தமிழில் இயக்கிற 2வது படம் இது. உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஹிட்டு படம் கொடுத்துருக்காருன்னு, சூர்யா ஜோதிகாவுக்கும். அதே மாதிரி ஒரு பேரான திலீப், திவ்யா சிங் 2 பேருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. படம் குடும்பத்தோடு போய் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் புதுமுகங்களான திரு ஜான் பீட்டரும் ராம்ஜியும் இசையமைச்சிருக்காங்க. பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல்களுக்கு ஏற்ற மாதிரியே கேமராமேன் திரு முரளி சார் அவர்கள் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஷோவை பார்த்து நீங்கள் எல்லாரும் மனசு நிறைஞ்சிருப்பீங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த காலோட அன்கட்டில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye-bye from Collywood Uncut.